இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தனியார்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். தனியாரசு ஐயாட்ட தான் கேட்கணும்னு. ஐயா, இன்னைக்கு அதிமுகவை தள்ளி வைங்க, இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த இடத்துல இன்னைக்கு தாவேகா இருக்கு. அதனால தான் போற மேடைகள், பேசுற பேச்சுக்கள், கண்டனங்கள் எல்லாம் தாவேகாவை குறித்து இருக்குன்றாங்க. தாவேகாவும் நேற்று விஜயோட அறிக்கையை பார்த்துருப்பீங்க, கடுமையான கண்டனங்களோட அறிக்கைகள் கொடுக்குறாரு. ஆனால் அதே துணியில தான் எடப்பாடி அவர்கள் பேசுறாங்க. ஆனால் எடப்பாடிக்கு பதில் கொடுக்குறாரு முதல்வர். 2 தருணங்கள் ட்வீட்டும் போடுறாரு, பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போதும் அதற்கான மறுதளிப்பையும் கொடுக்குறாரு. ஆனால் விஜயை பார்த்து ஒரு அச்சம் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு பெரிய அங்கே தலைவர்களை தாண்டி தொண்டர்கள் பலம் அதிகம் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த விஜய் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இது பாஜகவோடு மறைமுக கூட்டணியாக திமுக தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணிக்க போகிறார்கள்ன்ற விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதில் தீவிரமாக விஜய் தாவேக தலைவரை ஆதரிக்கிற எங்கள் மணிகண்டன் வீராசாமியை, அதாவது விஜய்க்கு நீங்கள் ரசிகர்களாக இருந்து இப்போ அவ்வளவு தொண்டர்களாக கணிசமான இளைஞர்கள் வருகிறார்கள். அது நமக்கும் மாற்று கருத்து இல்லை. ஒரு நடிகர் நாடாள வர வேண்டுமா? வரக்கூடாது. அது ஆனால் ஜனநாயகத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால வர்றாரு. ஆனால் நடிகர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவனாக ஒரு கருத்தியல் ரீதியாக, தத்துவ ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக மக்களை பக்குவப்படுத்தி, தொண்டர்களை பக்குவப்படுத்தி, தன்னுடைய கருத்தை வலிமைப்படுத்தி அதை ஆட்சி அதிகாரத்திற்கு அந்த கருத்தை தாங்கி நிற்கிற அந்த கட்சி தாவேகா, அதை தாங்கி நிற்கிற தலைவன் ஆட்சி துறை தலைவராக மக்கள் ஆதரவோடு வாக்களிப்பின் மூலமாக வரலாம் தான். ஆனால் அதற்கான வாய்ப்பு, அதற்கான சூழல், அதற்கான தகுதி விஜய் இன்னும் வளர்த்து கொள்ளவில்லை அப்படிங்கிறத எங்க வீராசாமி ஒத்துக்கிட்டார். அதுதான் சிறப்பு. ஏன்னா நீங்க அவர் மட்டும் இல்லை, இதற்கு முன்பு பேசிக்கிட்டு இருந்த எங்க ஜெகதீஸ்வரன், எங்க ஐயநாதன் ஐயா மாதிரி எல்லாரும் விஜயை நோக்கி விஜய் ஒரு மாற்று சக்தியா வருவார் என்று கருதிய மூத்த பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல் கட்சியில் பல்வேறு கட்சிகளில் இருந்தவர்கள் கூட ஒரு விஜயை தாவேகாவை நம்பி போனாங்க. ஆனா விஜய் அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த தத்துவ வேகம் அல்லது கோட்பாட்டு வேகம் அல்லது மக்களை அமைப்பாக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஏழை எளிய உழைக்கும் மக்களின் கண்ணீரை துன்பத்தை துடைப்பதற்கு பங்களாவிலிருந்து மாளிகையிலிருந்து குடிசையை நோக்கி விஜய் வர வேண்டும் என்றால் அவர் வரமாட்டார். அவர் பனையூர் பங்களாவிலிருந்து, தனி விமானத்திலிருந்து, வெளிநாட்டு சொகுசு காரிலிருந்து, அவர் இன்னும் நீங்க ஒரு டிஜிட்டலிஸ்ட், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் என்கின்ற அந்த அந்தஸ்திலிருந்து தன்னை கீழே குடிசையை நோக்கி, சேரிகளை நோக்கி, மக்கள் வசிக்கிற விவசாயிகளை நோக்கி, அரசு பணியாளர்களை நோக்கி. திரைப்பட கமிட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 10 மாதங்கள்ல பாருங்க, சுற்றுப்பயணம் இருக்கு, மக்களை நேரடியாக சென்று சந்திக்க போகிறார். தொடர்ந்து களத்துல ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், 2-3 தருணங்கள்ல மக்களை போய் பார்த்துட்டும் வந்திருக்காரு. அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் பலம் இருக்கு, தொண்டர்கள் அவர் ஒரு விஷயத்த சொன்னா உடனடியா ஃபாலோ பண்றாங்க. அதனால தான் ஆளுங்கட்சிக்கு இன்னைக்கு அதிமுகவை காட்டிலும் தாவேகா மீது ஒரு அச்சம் இருக்கு. அதுல என்னன்னா, அது சரிதாயா. இப்ப நான் எங்க மணிகண்டன் வீராசாமியோட பார்வை சரி. என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் உறவை கொண்டிருப்பதனாலேயே தமிழ்நாட்டினுடைய இந்த யதார்த்த அரசியல் களத்தில் பாஜகவை நிராகரிக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அதிமுகவோடு உறவை உறுதிப்படுத்திக் கொண்டதனாலேயே அதிமுகவை இப்பொழுது மக்கள் புறக்கணிக்கிற அந்த பார்வை இருக்கு. அந்த இடத்தை ஈடு செய்வதற்கு இன்னொரு மாற்று சக்தி எது இருக்குதுன்னா, அது தாவேகா புதிதாக வருவதனால் அது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று வார்த்தைகளில் சொல்லிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அதை களத்தில் நிஜத்தில் அதை உறுதிப்படுத்துகிறாருன்னா இல்லை. ஏன்னா அவர் இன்னும் பாஜகவுக்கு எப்படி இவர் திமுகவின் மீது விமர்சனம் வைக்கிறாரோ அதை விட கூடுதலாக விஜய் தமிழக வெற்றி கழகம் பாஜகவுக்கு அஞ்சி மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய, மோடி அரசினுடைய எந்த திட்டத்தையும் எந்த செயல்பாட்டையும் அது இதுவரை வாய் திறந்து தனியாக ஒரு கூட்டம் அதற்கு என்ன தீர்வு செய்யணும்ன்றதை பத்தி ஒரு கூட்டம் கூட்டுறாரு. தொடர்ந்து மேடைகள்ல பல தருணங்கள்ல மத்திய பாஜக அரசை கண்டிக்கிறாரு. பாசிச அரசு அப்படின்றத தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? அதெல்லாம் நம்ம எழுதி கொடுத்து சொல்றாரு. அதையாவது அவர் சொந்தமா சொன்னாருன்னா பரவாயில்ல. இப்ப பரத்தையா சொன்ன மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 ஆண்டு காலம் அரசியலுக்கு நேரடியா மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட அக்டோபர், இனி என்ன ஒரு 3 மாசத்துல 2-3 மாசத்துல ஓராண்டு ஆக போகுது. ஆனா மொத்தமா அவர் பொதுக்கூட்டங்கள்ல பேசிய பொதுமக்களிடம் இதுவரைக்கும் அவர் பேசவே ஆரம்பிக்கல. அவருடைய கட்சி கூட்டத்தில் பேசுகிற பேச்சினுடைய அளவே வெறும் 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள். 1 மணி நேரத்திற்கு மேலாக இன்னும் அவர்
தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோடையே உரையாடல் நடத்த முடியாத அளவிற்கு ஒரு கருத்து வறட்சி, ஒரு கோட்பாட்டு வறட்சி விஜயிடம் இருக்கிறது. ஆனா விஜயிடம் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள், நீங்க இப்ப பரத்தையா சொன்னீங்க, தலைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தொண்டர்கள் தயாரா இருக்காங்க. எண்ணிக்கையில குறைவா இருக்கலாம், உயர்வா இருக்கலாம். ஆனா அந்த கட்டளையே விஜய் இதுவரைக்கும் தரல. இப்ப எப்பவாவது ஒரு ஆளுநர் மாளிகை முற்றுகை, ஆர்.என். ரவியே வெளியேறு, தமிழக வெற்றி கழகம், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள்னா நீங்க நம்ம எல்லாரும் வியப்பா பார்ப்பாங்க. அல்லது இந்த மாதிரி இந்த கட்சி, அதாவது இந்த இது நம்ம வகுப்பு போர்டு, அதாவது நம்முடைய வகுப்பு திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு மத்திய அரசு தீர்மானமே போட்டாங்களே அவங்களுடைய பொதுக்குழுல தீர்மானம் இல்ல ஏற்றப்பட்டது. அதுதான் இப்ப நீங்க போராட்ட களத்துக்கு வரல, வெறும் அறிக்கை அல்லது எக்ஸ் தளத்துல ட்விட்டர்ல மட்டும்தான் பாலிடிக்ஸ் பண்ற தமிழக வெற்றி கழகம் விஜய். அப்ப களத்துக்கு நீங்க தொண்டர்கள் இவர் கட்டளையிட்டா அதை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்காருன்னா, இப்ப நீங்க இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக எத்தனை போராட்டத்தை நடத்தி எத்தனை பேர் கைதானீங்க? அடிப்படை டாஸ்மார்க் ஊழல் நீங்க ஒரு போலியா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக கூட இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் களத்துக்கு வரல. பொதுச் செயலாளர் புசியானந்தே எங்க போனான்னு தெரியல, ஒரு தம்பி எங்க போனான்னு தெரியல, அது யாரையுமே காணாம, அப்படி ஒரு கட்சி இருக்கிறதாகவே தெரியல. ரைட், ஒரு சின்ன குறுக்கீடு வீராசாமி, ரொம்ப சுருக்கமா வீராசாமி. அண்ணன் மீது மரியாதை இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, வகுப்பு திருத்த சட்டத்துக்கு தாவேக்கா போகிற போக்கில் எங்கேயுமே அவங்க போராட்டம் பண்ணலன்னு சொல்கிறாங்க. அண்ணா செய்தி ஊடகங்கள் பார்க்கலையா இல்லை செய்தித்தாள்களை பார்க்கலையான்னு தெரில. எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. தலைமையிலிருந்தும் அவங்களுக்கு திரு விஜய் அவர்களும் அதை கண்டிச்சு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஸோ இது ஒன்று தான் குறுக்கீடு. அப்புறம் இந்த கேள்வியுடைய மறுபக்கம், இந்த தலைப்பினுடைய மறுபக்கத்தை எடுத்துட்டு வர நம்ம விஜய் தாவேக்கா பேசுகிறோம், கட்டமைப்பு வரணும், களத்தில் இறங்கணும், பலதை பேசுகிறோம். ஆனால் இந்த பக்கம் அதிமுக தொடர்ந்து இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல, நிதி ஆயோக் மட்டுமல்ல, கடந்த ஒரு 10 தினங்களாக பார்த்தீங்கன்னா கடுமையான வார்த்தை போர். நீங்கள் அரக்கோணம் பிரச்சனையில் தொடங்கி சட்டம் ஒழுங்கு ஆகட்டும், இல்லை சொற்று வரி, இப்படி பல விஷயங்களில் கடுமையான வார்த்தை மோதல்கள். அவர் அறிக்கைகள் மட்டுமல்ல, பத்திரிகையாளர் சந்திப்புகளும் சமீப நாட்களில் பார்த்துருப்போம். ஏர்போர்ட்லேயும் சரி பல இடங்களில் கொடுக்குறாரு. ஸோ அப்போ அந்த ப்ரெஷரை போடுறாங்களா? 10 months to go for elections. எடப்பாடி அவர்கள் அவருடைய அந்த ஒரு குற்றச்சாட்டுகளோ இல்லை அவருடைய விமர்சனங்களையோ தீவிரப்படுத்துறாரா? இதுல அரசியல் மட்டும்தான் இருக்குன்னு நம்ம கடந்து போயிட முடியுமா? இல்ல, அதுல இப்ப எடப்பாடியாருக்கு அதுல என்ன சிக்கல்னாயா, அவர் இப்ப முழுக்க தமிழ்நாட்டினுடைய இந்த மக்களினுடைய நீண்டகால அபிலாஷைகளை அல்லது மக்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஒரே அரசு ஒன்றிய அரசு தான், மோடி அரசு தான். அப்ப மோடி அரசோடு எடப்பாடி கரம் பற்றி கொண்டதனாலேயே இவரால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு இவரால் அதை ஒழுங்குபடுத்த முடியல. ஏன்னா இவர் ஒரு பிரதான எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் எதிர்க்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை ஏற்கனவே இவர் கூட்டணியில் இல்லாத பொழுதே எதிர்க்காத எடப்பாடி இப்பொழுது கூட்டணியை இணைந்த பிறகு எதிர்ப்பதை முற்றிலுமாக நிறுத்தி கொண்டு விட்டபடியால எடப்பாடியால நீங்க வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்துல நீங்க தலைப்பு, நம்ம நெற்றிக்கல் என்ன தலைப்பு வச்சிருக்கிறோம், ஆதாரமா அரசியலா? ஆம், ஆதாரம் எதுவும் இல்லை. அரசியலுக்காக அப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களை அல்லது குற்றச்சாட்டுகளை ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியா வைக்கிறார். மகிழ்ச்சி. ஏன்னா நீங்க ஜனநாயகத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் நாட்டில் நடக்கிற அரசியல் குற்றங்களை குறைகளை பட்டியலிட்டு நாள்தோறும் மக்களிடத்துல பேசுறார், பரவாயில்ல. ஆனாலும் கூட இன்னும் பெரிய அளவுல போராட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வைக்கல. ஏன்னா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அது இன்னொரு ஒன்றுபட்ட அதிமுகவாக இப்ப சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன் மாதிரி ஒரு மூத்த தலைவர்கள் எல்லாம் இன்னும் ஒரு முடிவெடுக்க முடியாம, அவர்களை அரவணைத்து உள்ள கொண்டு வர முடியாம அந்த சிக்கலை தீராத சூழல் இருக்கிறது. இன்னும் நீங்க தேர்தல் ஆணையத்தில் அந்த வழக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வரல, நீதிமன்றம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இங்க அதிமுக அப்படின்னா அதனுடைய பிரதான எதிரி திமுக. என்ன பல தருணங்கள்ல திமுக தலைவர்கள் சொல்லியே கேட்டு இருக்கோம், இங்க எங்களுக்கு அதிமுக தான், அதிமுக இருக்கணும் அப்படின்ற வார்த்தைகளை கூட நம்ம பல தருணங்கள்ல கேட்டிருக்கோம். அந்த புரிதல் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கடுமைப்படுத்தி இருக்காரா அப்படின்றதுதான் கேள்வி. இப்ப பரத்தையா, இப்ப எங்க மணிகண்டன் வீராசாமி என்ன சொன்னாங்க, அதாவது தமிழக வெற்றி கழகத்திலே இப்ப நீங்க எங்க மணிகண்டன் வீராசாமி மாதிரி மிக முக்கியமா நாளெல்லாம் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கும் அந்த தலைவரின் வளர்ச்சிக்கு துணை நிற்கிறவர்களையே இன்னைக்கு வரைக்கும் அவங்க பொறுப்பு கொடுக்கல.
எந்த பொறுப்பும் போடல. அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன தெளிவு இருக்கு? அப்ப அதுல இன்னொரு சிக்கல். இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகம் ஒரு 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 குற்றச்சாட்டை வைக்குது. எடப்பாடியா வந்து, அதாவது எதிர்க்கட்சி எடப்பாடியாவை பற்றி எந்த விமர்சனத்தையும் தாவேக்க வைக்கல. ஏன்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியோ எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா எடப்பாடியிடமிருந்து எந்த எதிர்வினை வந்திருக்கிறது? அல்லது பாஜகவே ஒரு கட்டத்துல எடப்பாடி ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து அரசியல் இல்ல, இது ஆளுகின்ற கட்சியை எதிர்த்து அரசியல், அடுத்த வருஷம் ஆட்சி மாற்றம் அப்படின்றது தான் எங்களுடைய குறிக்கோள்ன்றாங்க. ஐயா, அது விஜய்க்கு நல்லது, தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லது. பிரதான எதிர்க்கட்சிக்கு இருதுருவ அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய திராவிட கழக அரசியலுக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் அம்மா முத்தமிழறிஞர் கலைஞருடைய இந்த பகுத்தறிவு அரசியல், சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், மதசார்பற்ற அரசியலை அதை முன்னெடுத்து செல்லுகிற எடப்பாடி எந்த இடத்துல நீங்க விஜயை நீங்க அட்மிட் பண்றீங்க? விஜய் உங்களுக்கு ஒரு பொருட்டு இல்லைங்கிறாரு. என்னைக்காவது எடப்பாடியோ அல்லது எடப்பாடிக்காக களத்துல பேசுற யார் ஒருவராவது விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்ல, தமிழக வெற்றி கழகம் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது, அது நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவர்களே விஜயை பார்த்து பயந்து விஜயை வரவேற்று தொடர்ந்து அறிக்கைக்கு மேல அறிக்கையை அதிமுக தருது. அப்ப விஜயின் எடப்பாடியுடைய இடத்துக்கு விஜயை வரவேற்கிற அதிமுக என்னன்னா இதை விட கூடுதலாக நமக்கு என்ன வியப்பு இருக்க முடியும்? அப்ப இவர்கள் விஜயை எதிர்க்கணும், பாஜகவை எதிர்க்க வேண்டிய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பாஜகவை அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டார். விஜயின் வருகைக்காக எடப்பாடி காத்திருக்கிறார். அப்ப நீங்க இப்ப பாஜகவுக்கும் விஜய்க்கும் எடப்பாடிக்கு என்ன வேறுபாடு? 3 பேருக்கும் ஒரே எதிரி திமுகன்னு சொல்றீங்க. அப்ப திமுகவை 3 பேரும் எதிர்க்கிறதுனா உங்களுக்கு தனித்தனியா இயக்க கட்சி இருக்கு. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுக்கு விட வேண்டிய வாக்குகளில் இருந்து அரசுக்கு எதிரான வாக்குகள் 3 முனையில சிதறுகிற பொழுது அதிமுக வலிமை இழந்து மீண்டும் திமுக. நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஏதோ குறுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப இங்க பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சு, பொருளாதாரத்துல வீழ்ச்சி, சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாணவர் செய்யலன்னா நீங்க ஈரோடு கிழக்குல விக்கிரவாண்டியில நீங்க போட்டிக்கே வரலையே. நீங்க எடப்பாடி போட்டியிலிருந்தே விலகி போயிடுறாரு. அப்படின்னா மக்கள் அதிருப்தி இருக்கு. எதிர்கட்சி அதிமுக ஆதரிக்க தயாரா இருக்காங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத தோல்வி 13 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போய் வைப்பு தொகை இழக்கிற அளவுக்கு அதிமுக வீழ்ச்சி எதிரால் நடக்குதுங்கிறதையே இன்னும் எங்க பொங்கலூர் மணிகண்டனோ எடப்பாடியோ ஆய்வுக்கே எடுத்துக்கல. ஆனா இப்ப மறுபடியும் 2026லயும் நாங்க ஆட்சிக்கு வந்துடும் எதன் அடிப்படையில் இவங்க இந்த 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 நம்பிக்கை இவர்களுக்கு வருவதே முதல்ல அறிவுக்கு முரணானது. ஆகவே இவர்கள் உண்மையை சொல்லி, அதாவது தன்னுடைய கட்சியில் இப்ப அவரை பொங்கலூர் மணிகண்டனுடைய வாதப்படியே வைத்துக்கிட்டாலும் கூட 2021 இரட்டை தலைமை இருந்துச்சு. அப்ப எங்க அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார், முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார். இரட்டை தலைமையில் ஏபாம் பிபாம்ல 2 பேர் கையெழுத்து போட்டு தான் 2021 எங்க பொங்கலூர் மணிகண்டன் சொன்ன விழுக்காடு வந்துச்சு. இப்ப எங்க அண்ணன் ஓபிஎஸ் வெளியிருக்காரு. அப்ப எடப்பாடி இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலின் படுதோல்வியை சந்தித்தார். பலாப்பழத்திடமும் குக்கரிடமுமே டெபாசிட் போன கட்சி அதிமுக, சின்ன இரட்டை இலை. அப்படின்னா இதையெல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்துவதற்கு எந்த முயற்சியையும் எடுக்காத எடப்பாடியால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தும் அப்படிங்கிறதுக்கான எந்த மாற்றமும் இதுவரைக்கும் நகரல. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகமும் இதுவரைக்கும் அவர் திரைப்பட ஷூட்டிங்குக்கு போறாரு, படக்காட்சிகளுக்கு போறாரு, ஜனநாயகம் படம் நடிக்கிறாரு. எப்போவாவது வாரத்துக்கு ஒரு நாள் அந்த எக்ஸ் தளத்துல ட்விட்டர்ல ஏதாவது ஒரு கருத்து, அது எடப்பாடி ஒரு அறிக்கை வந்தது பிற்பாடு அதை தழுவி தமிழக வெற்றி கழகம் விஜய் அதையே ஒரு 2 வார்த்தைகளை மாற்றி யாரோ ஒருத்தர் எழுதித்தர்றாங்க போடுறாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகமும் ஒரு 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 கருத்தியல் ரீதியாக தத்துவ ரீதியாக ஒரு தன்னுடைய கட்சியின் நிலைப்பாட்டிலிருந்து அது ஆளுகிற கட்சியை குறை கூறுகிறதான இல்லை. அப்ப நீங்க ஒரு ஆரோக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி வளர்ந்து வருகிறது அல்லது புதிய கட்சி வருதுன்னா நீங்க மத்திய ஒன்றிய பாஜகவை கூர்மையா எதிர்க்கணும், அதனுடைய மக்கள் விரோத சட்டங்களையும் திட்டங்களையும் எதிர்க்கணும். அப்படியே எதிர்க்கிறது இல்லை. எங்க ராஜகம்பீரன் ஐயா சொன்ன மாதிரி நீங்க பாஜகவுக்கு எதிராக, மோடி ஐயா அரசுக்கு எதிராக எங்க நீங்க மாமன் அடித்தாரோ மல்லிகை பூ சென்றாலேன்னு அவருடைய பாணியில் அண்ணன் சொன்னாங்கல்ல, அதுதான் இப்ப இங்க நடக்குது. அப்ப நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை மட்டும் எதன் அடிப்படையில் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் முன்பை போல ஏமாற்ற முடியாது. நீங்க ஸ்பெக்ட்ரம் மேல, கனிமொழி அம்மா மேலையும் ராஜா மேலையும் 1,75,000 கோடின்னு ஒரு செய்தியை நீங்க ஒரு ஃபிகரை சொன்னீங்க. அப்புறம் அது சைனி சென்னை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா பல நாள் அந்த விசாரிச்சுட்டு எந்த ஆதாரத்தையும் சிபிஐக்கு சமர்ப்பிக்காதனால விடுதலை பண்ணாங்க. அது மாதிரி நீங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதனால் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது
அவதூறுகளை சொல்லுகிறார்கள் எதிர்க்கட்சிகள் என்பதனாலேயே எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரிக்காமல் ஆளுகிற கட்சியின் நடுநிலையோடு சரியான அரசு இயந்திரத்தை அது ஒழுங்காக செய்கிறது, வெளிப்படையாக நடத்துகிறது, தத்துவ ரீதியாக கொள்கை ரீதியாக அரசின் இயந்திரத்தை அது மக்கள் நலன் சார்ந்து இயக்குகிறது, சாதி சமய பாகுபாடு இல்லாமல் நடத்துகிறது. எங்க கூட தரிப்பூசணி பழத்துக்கு கூட ஒரு கலர் சாயம் பண்றாங்கன்னு ஒரு அதிகாரி சொன்னார்னு ஒரு குற்றச்சாட்டை கூட எங்க வீரசாமியா சொன்னார். நான் சொல்றேன், அந்த அதிகாரி இப்ப எங்க இருக்காரு, நீங்க உடனே எங்க போன் பண்ணி கேட்டு பாருங்க. இவர் இந்த துறையிலேயே இல்லையே, உணவு பாதுகாப்பு துறை சோதனை துறையிலிருந்து வேற இடத்துக்கு அவரை உடனடியா மாத்திட்டாங்க. நானே அது குறித்து கடுமையா கண்டித்து அறிக்கை தந்து பேசுறேன். உடனே மாத்தி இன்னைக்கு அவர் இனிமேல் அவர் இந்த அரசு இருக்க வரைக்கும் அந்த பொறுப்புக்கு வரவே முடியாது. அப்படி ஒருவர் 2 பேர் சமூக விரோதிகள் அப்படி ஒரு வியாபார நலனுக்காக அப்படி செய்திருந்தாலும் ஒரு உணவு பாதுகாப்பு அதிகாரி அதை சுட்டி காட்டி சொன்னது பெரும் பிழைதான், தவறுதான். பொங்கலூர் மணிகண்டனுடைய சில வார்த்தைகள் நான் அதுக்கு அந்த கேள்வி தான் அதிருப்தி இல்லாமல் இல்லை அப்படின்றாரு. குறிப்பா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்னு சொல்லும்போது நீட் சார்ந்த வாக்குறுதிகள் தான் பிரதான கதாநாயகனாக இருந்துச்சு. அதை நிறைவேற்ற முடிஞ்சிச்சா? அதெல்லாம் இல்லாமல் மக்கள் எப்படி சந்திப்பாங்க? அந்த இடத்துல தான் எடப்பாடியாரினுடைய ஆட்சியே பெட்டர் அப்படின்னு எங்களுக்கு வாக்களிக்க போகிறாங்க. திமுக அரசினுடைய செயல்பாடு எங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. இல்லையா பரத்தையா? இப்போ நம்ம நீட் விலக்கு நான் வாங்கி தருவேன்னு திமுக சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே நீட்டை விலக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக அதுக்கு விருப்பம் இல்லை. அது பாஜகவோடு சேர்ந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கோரிக்கையை மறைமுகமாக ஏற்க வேண்டாம் என்று பாஜகவுக்கு அழுத்து தர்றாங்க. எடப்பாடியாவே தர்றாரு, அதிமுகவே தருது. மீனவர்கள் நலன் சார்ந்து படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கையில் நம்முடைய எதிர்நாட்டில் சிறை வைக்கப்படுகிறார்கள் என்றால் அதை தமிழ்நாட்டு முதல்வர் மீது அரசு மீது எங்க பணியிட வீரசாமி குற்றச்சாட்டு சொல்றாரு. ஏன் ஒன்றிய பாஜக அரசு தானே? இப்ப நீங்க சர்வதேச சிக்கல்ல ஒரு மாநில முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? ஒரு கடிதம் எழுத முடியும், ஆர்ப்பாட்டம் செய்ய முடியும். நாம நீ தமிழக வெற்றிக்காக என்ன செய்யணும்? உடனடியா மோடி அரசு, பாஜக அரசு, அமித்ஷா அரசு, ராஜ்நாத் அரசு உடனடியா எங்க மீனவர்களுடைய படகுகளை மீட்டுத்தா, நீங்க உடனடியா எங்க மீனவர்களை விடுதலை செய். இதை சொல்லி நீங்க எங்க போராட்டம் பண்ணணும்? ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தலைமையில ஆனா நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்றீங்களா? அதே எங்க வீரசாமி ஒத்துக்கிறாரு. தலைவர் தொண்டர்கள் தயாரா இருக்கிறாங்க, களத்துக்கு வரலன்னு விமர்சனமே. நன்றி நன்றி. ரொம்ப சுருக்கமா சில வினாடிகள் தான் இருக்கு தனியார் செய்ய. தாவேகாவிற்கு எதிர்காலம் இருக்கு, திமுக எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாது. இல்ல அந்த அளவுக்கு இவங்க என்ன நடவடிக்கை இல்லையே. அது எங்க மணிகண்டன் வீரசாமிக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம், களத்தில் இருக்கணும்ல கட்சி. ஒரு தலைவன் 24 மணி நேரமும் அரசியல் செய்தாலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கே நாங்கெல்லாம் எவ்வளவு வாழ்க்கையே அர்ப்பணிக்க வர வேண்டியதா இருக்கு. இப்ப மணிகண்டன் வீரசாமிக்கு தெரியாததான் அவங்க எத்தனை வருஷமா அந்த குடும்பம் அரசியல் இருக்கிற குடும்பம், அவங்க தந்தையார் காலத்துல இருந்து நம்ம ஒரு மாமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கே நம்ம வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறோம். ஆனா ஒரு திரைப்படத்திலேயும் படக்காட்சி ஷூட்டிங்ல இருந்துட்டு உடனே நேரம் முதலமைச்சர் கோடம்பாக்கத்துல இருந்து பனையூர்ல இருந்து நேரம் முதலமைச்சர் அரியணை நோக்கி எப்படியா வரும்? கான்ட்ராக்ட் எடுக்கிறதா முதலமைச்சர் பொறுப்பு? 6.5 கோடி தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள் எதன் அடிப்படையில் விஜய்க்கு நன்றி.